நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டுல எல்லாருமே இகேவிசி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஜூலை மாசம் 24 மற்றும் 25 இந்த 2 தேதிகள்ல சிறப்பு முகாம்கள் நடக்குது. நீங்க இன்னும் ரேஷன் கார்டுல இகேவிசி கம்ப்ளீட் பண்ணலைன்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு உங்க பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடை அல்லது அட்டை வழங்கல் அலுவலகத்துக்கு போயிட்டு உடனடியா இகேவிசியை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு முகாம்களை கட்டாயமா பயன்படுத்திக்கோங்க. அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்னு பேர் இருந்துச்சு. இந்த திட்டத்தை காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்ட்டு தமிழக அரசு பேர் மாத்திருக்காங்க. காமராஜருடைய கல்வி பணியை போற்றுதலுக்காக அவருடைய பேரை இந்த திட்டத்துக்கு வச்சிருக்கிறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசம் 22ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டத்தினுடைய பெயர் மாறுதுங்க. நீங்க ஆஃபர் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்த அறிவிப்பு நீதிமன்ற வளாகங்கள்ல ரீல்ஸு, ஷார்ட்ஸ், வீடியோ, புகைப்படங்கள் இப்படி ஏதாவது எடுத்து நீங்க சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டீங்கனாலோ அல்லது கோட், கவுன், ரோப் ஆகியவற்றை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள்ல நீங்க ரீல்ஸ் வெளியிட்டீங்கன்னா உங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு பார் கவுன்சில் விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமா வக்கீல்கள், சட்ட மாணவர்கள், பயிற்சி வக்கீல்களுக்கு இந்த விதிமுறைகள் கட்டாயமா உண்டு அப்படின்ட்டும் பார் கவுன்சில் சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமா தாங்க. ஜூலை மாசம் 17ஆம் தேதி முதல் ஜூலை மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் டிஜிட்டல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குதுங்க. இந்த தேதிகளில் உங்களுடைய விவரங்களை நீங்க டிஜிட்டலா கொடுத்துக்கிற முடியும். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் வீடு வீடா மக்கள் தொகை கணக்கு எடுப்பாங்க. உங்ககிட்ட 33 வகையான கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாசம் இந்த 33 கேள்விகளுக்கும் நீங்க டிஜிட்டலா பதில் சொல்லி வச்சிட்டீங்கன்னா அடுத்த மாசம் உங்க வீட்டுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வர்றப்ப ரொம்பவுமே ஈஸியா இருக்க போகுது. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆஃபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.